பாத்தீங்கல்ல, இவங்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா? தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸா ஏதாச்சும் அமைப்பினரா எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இங்க இருக்கிற பாதி பேருக்கு தீரன் சின்னமலை யாருன்றதே தெரியாது. அவரு ஆங்கிலேயரை எதிர்த்து அவ்வளவு துணிச்சலா போராடினவர். ஆங்கிலேயரோட எந்த விதமான சலுகைகளுக்கும் கட்டுப்பணியாதவர். அவரு தூக்கிலிட்டு இறந்து போனாரு. நம்மளோட நாட்டுக்காக, நாட்டு மக்களோட நலனுக்காக போராடி ஒழுக்கத்தோட வாழ்ந்தவர். ஆனா இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த போறவங்க பண்ற வேலையா இது? இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இன்னொரு பக்கம் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பிள்ளைங்கெல்லாம் டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. அவர் அங்க நின்றுட்டு அதை பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. இங்க இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. நம்மளோட ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளோட வரலாறை சொல்லி கொடுக்கணும். அதுல இருக்கிற வரலாற்று தலைவர்களை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு சினிமாவையும் சினிமா ஸ்டார்ஸையும் பார்த்து ஹைப் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லி கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய மனிதருடைய நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த போறவங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி மாத்துறது, எங்க இருந்து மாத்துறது எதுவுமே எனக்கு தெரியல. ஆஸ் அ பேரண்டா நம்ம பசங்களை நம்ம தான் திருத்தணும். உங்களோட பிள்ளைங்களுக்கு நம்ம நாட்டுடைய வரலாறை சொல்லி கொடுங்க. இனிமேலும் சினிமான்ட்டு அது பின்னாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த சினிமாக்காரர்களும் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. நம்மளோட படிப்புரிமைக்காக போராடல, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு போராடல, தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு போராடல. இது எல்லாத்துக்கும் போராடி உயிர் இழந்தவங்களை யாருன்னு கூட நம்மளோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. இனிமேலாச்சு எல்லாரும் குழந்தைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுப்போம்.